முத்து சொல்கிறாப்புல போனது போட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் மீனா குடும்பத்தை திருட்டு குடும்பம்னு அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு முத்து சொல்கிறாப்புல. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். நீங்கள் அவங்கள க்ளைம் பண்ணி அவங்கள சொன்னீங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அவங்க திருடுனா அதனால் அம்மா மன்னிச்சு பெருந்தன்மை விட்டாங்க. நீ 27 லட்ச ரூபா திருடணும் நீ சொல்லாதரா அப்படின்ட்டு முத்து ஒரே இதில் கலாய்ச்சிடாப்புல. அப்படியே மனோஜ் ஷட்டர் ஆயிடுவாங்க. அதான் உங்களுக்கு மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு ரோகிணி சொல்லுவாங்க. ஆமாம், தூக்கிட்டு வரணுதுக்கு வெறும் 10,000 கொடுத்து கழிங்க அப்படின்ட்டு உன் புத்தி தான் உன் மகனுக்கு இருக்குது அப்படின்ட்டு அவனை திட்டிட்டு, அண்ணாமலை நீ என்ன பண்ணவே தெரியாது, 5 லட்ச ரூபா கொடுக்கணும், இல்லை நான் வேலைக்கு போய் கொடுக்குறேன், இல்லை உன் நகையை வச்சாது கொடு, அப்போல்லாம் என்னால் நகையெல்லாம் வைக்க முடியாது, என்ன தெரியாது, நீ 5 லட்ச ரூபா கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அண்ணாமலை அவங்க சொல்லியிருந்தாரு. முத்து சரியான இதுப்பா, நீ அப்போ வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் அவள் பண்ணது பாவத்துக்கு நான் தாண்டா இது பண்ணணும், இவன் கூடலாம் குடும்பம் நடத்ததே பெரிய இதாண்டா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பைத்தியம் பிடிக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம்ட்டு சொல்லிட்டு போயிருந்தார். அதோட எல்லாருமே கலைஞ்சாந்துறது பேருங்க. மீனா உன்னை அம்மாவை உண்மையை வர வைக்கிறக்காண்டி உன்னை தெரியுன்னு சொல்லிட்டேன்னு நினச்சிக்காதுன்னு ஒன்று 2 பேரும் சேர்ந்துருந்தாங்க. இருட்டிடுது. மனோஜ் ரூமுக்கு விஜயா போகிறாங்க. போயிட்டு, டேய் நான் இருக்க சூழ்நிலை உனக்கு தெரியுங்களாடா, எப்படியாவது எனக்கு ஒரு பணம் கொடுறா, நான் பூக்காரிக்கு நான் கடங்காரியாக இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, நீ எப்படியாவது எனக்கு பணம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடு. என்கிட்ட எங்கேம்மா பணம் இருக்குது, அவர் தொழிலதிபர் கொடுத்துருப்பார்ல அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நான் எல்லாம் இது போட்ட பட்டியலிட்ட கொடுத்துட்டேன், என்கிட்ட பணம் கிடையாது. என்னடா நீ இப்படி என்ன பண்ணுற, நீ ரோகிணி உனக்கும் தான் தெரியும்ல, உங்கள் வெளிநாட்டுக்கார அப்பாட்டையாவது எனக்கு வாங்கி கொடுக்கலாம்லா அப்படிங்கிறாங்க. அப்பாவே ஜெயிலில் இருக்கார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம அங்கே அவரை போய் நேரில் போய் பார்க்கப்போம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஐயோ அப்படியே அப்பா நேர்லையே அதெல்லாம் பார்க்க முடியாது, 1 மாதம் 3 மாதம் ஆயிரும் போய் செய்து, நம்ம அதுக்கு நிறைய மனுவெலாம் போடணும், அப்படிலாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ரோகிணி ஷாக் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் பண்ண முடியாது, எனக்கு தெரியாமல் எப்படியாவது எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், எனக்கு பூக்காரிக்கிறனால கடங்காரியாக இருக்க முடியாது, நீ தான் எனக்கு ரெடி பண்ணுங்கிற. சரி நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு ரோகிணியை சம்மதிக்கிறாங்க. இதை விஜயா சரி என்னமோ பண்ணு அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவன் மனோஜ், என்ன நீ இப்படி சொல்கிற, இப்படி பண்ண நமக்கு எப்படி நீ அம்மாவுக்கு தரங்கிற, ஏன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், ஏன் அவள் கொடுத்த பணத்தை தூக்கிட்டு வரணும் கொடுத்தது இருக்குல்ல அப்படின்பா, அதெல்லாம் என்கிட்ட இல்லை, அதெல்லாம் செலவாகி போச்சு, நீ என்கிட்ட கேட்டால் நீ வாக்கு கொடுத்த, நான் இல்லைன்னு சொல்லி சமாளித்த மாதிரி நீனும் சமாளிச்சிருக்க வேண்டியதானுங்கிறாங்க. அதனால் விடிஞ்சிருது. அதான் அந்த சீன் அதோட முடிஞ்சு. அப்புறம் பார்த்தா ரோகிணி அவங்க ஃப்ரெண்டை சந்திக்க போகிறாங்க. ஃப்ரெண்டுகிட்ட போய் இந்த மாதிரி நான் பணம் தரேன்னு வேறு சொல்லிட்டேன், நீ பண்ண தப்பு உனக்கே வந்து வருது, அப்போ என்ன குற்றவாளின்னு சொல்கிறியா அப்படின்னா, ஆமாம் நீ மீனாவை அலைய வச்சு அந்த வீடியோ எடுத்து இது எல்லாம் பண்ணணும்னு நினச்சா கடைசியில் நீ ஒன்றையவே கடங்காரியாத அந்த வீடியோ ஆக்கி விட்டுச்சு பார்த்தியா, அப்போ நீ என்ன கெட்டவன் சொல்கிறியா, அப்படி சொல்லடி, மீனாவும் இதே மாதிரி தானே 5 லட்ச ரூபா பணம் பெறத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, நீ இன்றைக்கி இப்போ கஷ்டப்படுற மாதிரி இருப்பாங்க. ஏய் அதெல்லாம் தெரியாது, நம்ம இப்போ கொடுத்தாகணும் அப்படின்னு ரோகிணி சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணியோ அதை உனக்கு திரும்பி உனக்கே ரிப்பீட் இதாகிடுச்சு, அது எப்படி பணத்தை அவர் 2 லட்ச ரூபா கேஸ் கொடுக்க போகிறாங்களேன்னா அதை வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே செருப்பு தைக்கிறவங்க இதை காட்டுறாங்க. என்ன பாட்டி தாத்தா நல்லா இருக்கீங்களா, வரணும்னு கூப்பிட்ருந்தீங்க, ஆமாப்பா அன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள், அப்படியா தாத்தா சூப்பரு, சரி சமாளிச்சிடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு உடனே இவங்களுக்கு மீனாவோட தம்பிக்கு கால் பண்ணுறாப்புல முத்து ஃபோன் பண்ணி போய் பூ பழம் எல்லாங்கள் வாங்கிட்டு வா, ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வா அப்படின்றது. என்னப்பா என்ன சப்ஸ்கிரைப் அப்படிம்பாங்க, இருப்பா வரும் அப்படின்ட்டு வாங்க. இவங்க தாத்தா பாட்டி ட்ரெஸ் எடுத்து முத்து கொடுப்பாங்க, நான் எங்கள் பிள்ளைங்களாம் உங்களை நினச்சி உங்களுக்கு தாரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு தாத்தா பாட்டி கொடுக்குறாங்க. மீனோட தம்பி ஃபுல்லாக பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. தாத்தா பாட்டி ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னே மீனாக்கும் முத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கையிலே மீனோட தம்பி என்ன இன்னும் வந்துட்டியா வரலையா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழங்களும் வாங்கிட்டு வராப்புல. இப்போ தாத்தா பாட்டி எங்களுக்கு பிள்ளைங்க இல்லாத குறைய நீங்கள் தீர்த்து வச்சுட்டீங்கப்பா, இதுதான் எங்களுக்கு கல்யாண நாள்லேயே மறக்க முடியாத கல்யாண நாள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய்
இது என்ன வேலை பார்க்குறடா, டெலிவரி இதுவும் ஒரு வேலை தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாப்புல. அதனால் ஒன்று எடுத்துவா அப்படின்ட்டு சொல்லிட்டு பொருளை மாலை ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு மாலையை போடுறாங்க. எல்லோரும் சுற்றி நிற்கிற ஆளுங்கள்லாம் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க மாலையை போட்டு. ஆனால் அந்த ஒரு நாடகக்காரர் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. எப்படின்னா ஒரு கதைக்களத்தை அந்த கொஞ்சம் தொய்வு விழும்போது கொஞ்சம் கதைக்களத்தை இப்படி கொஞ்சம் மாற்றி அதுக்கப்புறம் கதையை இது பண்ண போகிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிக்கிறதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ மாலையை மாற்றிக்கிறாங்க, மாற்றிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. 2 பேர் ஸ்வீட் இது பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அங்கே இருக்க சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் முத்து கொண்டு போய் ஸ்வீட்ஸ் கொடுக்குறாப்புல. அப்போ முத்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி சீன்ஸ் வைக்கிறாங்க. எல்லோரும் தெருவில் நிற்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த தாத்தா பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எங்கள் செருப்பு தைக்கிறவங்களாக இருந்தாலும் எங்களை மதித்து நீங்கள் இது பண்ணது ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த தாத்தா பாட்டி ரொம்ப கண்கலங்கி இது பண்ணுற மாதிரி சீன்ஸ் எடுத்துருக்காங்க. அழுதுறாங்க. எங்களுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினச்சிருக்கு, இவ்வளோ பேரை எங்களுக்கு இது பண்ணிட்டீங்களேப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாங்க, உங்கள் அடுத்த வருஷம் இதை இன்னும் பெருசாக கொண்டாடிடுவோம் அப்படின்ட்டு முத்து மீனான்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கு லட்டு ஊட்டி விட்றாங்க. இங்கே ரோகிணி வந்து பார்வதி வீட்டுக்கு வந்திருக்காங்க. பார்வதிகிட்ட போய் சொல்லி அந்த 2 லட்சத்தை எங்கள் அத்தைப்படுற கஷ்டம் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, இந்த 2 லட்சத்தை நீங்கள் தொலைஞ்சு போன பணம் கிடச்சதா சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்காண்டி இங்கே பார்வதி வீட்டுக்கு ரோகிணி வந்திருக்காங்க. இங்கே பணம் கிடச்சிட்டு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இன்னும் பணம் கிடச்சிட்டா அப்படின்னு ஃபோனில் பேசுகிற மாதிரியே நடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்